ஹாய், நான் இப்போ எங்கே இருக்க தெரியுமா? சென்னையில் இருக்க ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்கேன். ஏன் இருக்கணும்னு தெரியுமா? மாநில அளவில் மன்ற போட்டியில் ஜெயிச்ச எல்லாருக்குமே இங்கே தான் ஒர்க் ஷாப் நடக்குது. டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே தான் இருக்கும். இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் எங்களோட பயிலரங்கம். இங்க எல்லாருமே பரபரப்பா இருக்காங்க. தமிழ் இலக்கியத்தை பொறுத்தளவுக்கு கதை, கவிதை, கட்டுரை, பேச்சு போட்டின்னு இது எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு நுணுக்கமான விஷயத்தையுமே எங்களுக்கு இங்கே சொல்லித்தராங்க. இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்தளவுக்கு ஸ்டோரி டெல்லிங், எஸ்ஸே ரைட்டிங், ஸ்பீச்சுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ப்ராப்பரான ட்ரைனிங் தராங்க. உள்ள குவிஸ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. அதில் வினாக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி பொதறிவு வளர்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. போய் பாப்போமா? நான் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நான் சீக்ரெட் சீரீஸ்னு ஒரு புக்ஸ் படிச்சிருக்கேன். குரோனிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா, இது நான் தேன்ஷீட்லேருந்து பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆனேன் குரோனிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா படிக்கிறதுக்கு. இந்த குவிஸ் கிளப்னால தான் அது எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல பாருங்க, நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் தான் ஒரு டைரக்டரா இருக்க போறாங்க, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருக்க போறாங்க, ஒரு டைலாக் ரைட்டரா இருக்க போறாங்க, ஒரு கோரியோகிராஃபரா இருக்க போறாங்க. இது எல்லாத்துக்குமே இந்த சிறார் திரைப்படம் தான் ஒரு காரணமா இருக்க போகுது. 5 நிமிஷம் பாட்டுல ஒருத்த பணக்காரனாவத அவங்களால படத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனா 5 நாள் பயிற்சியில ஒருத்த படைப்பாளி ஆவறத இந்த மன்ற செயல்பாட்டுல மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். இங்க பாத்தீங்களா, சாப்பாடு எப்படி சுட சுட சும்மா கலக்கலா இருக்குல்ல. சுட்டு தானே எதா போட்டாலும் சாப்பிட்டாங்கன்னு இல்லாம எங்களுக்கு எப்படி ஹானர் பண்ணுவோம் அப்படி ஹானர் பண்றாங்க. எப்படி வகவகையா இருக்கு பாரு. ஸ்கூலுக்கு போகணுமா, படித்தோமா, எக்ஸாம் எழுதணுமா, பாஸ் ஆனோமா, அடுத்த கிளாஸ் போனோமான்னு இல்லாமல் இப்போலாம் நம்ம தமிழக பள்ளிகளில் கல்வியோடு சேர்த்து கலைக்குமே ரொம்ப முக்கியத்துவம் தர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்தில் இருக்க மூல முடுக்கில் இருக்க எல்லா திறமையான பசங்களையும் ஒன்று சேர்த்து அவங்களுடைய திறனை மேம்படுத்துறதுக்காக இந்த பயிலரங்கத்தை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தமிழக முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதவே போதாது. எங்கள் அண்ணன், எங்கள் அன்பில் அண்ணன், மாண்புமிகு தமிழக கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதவே போதாது. ஏன்னா அவர் எங்கள் கூடவே இருந்து எங்களில் ஒருத்தராக எங்கள் கூடவே பயணிச்சுட்டு இருக்காரு. ரொம்ப நன்றினே. தமிழகம் எப்போவுமே கல்வியில் மட்டும் இல்லை, கலையிலையும் எப்போவுமே நம்பர் 1 தான்.